அமித்ஷா ரூட்டை போட்டு அமித்ஷாவை அண்ணாமலையிட்ட பேச வச்சார். அண்ணாமலையில் இறக்கப்பட்டதுக்கு மெயின் காரணம் அண்ணாமலையோட தயவு விஜய்க்கு தேவைப்படுமான இந்த நேரத்தில் தேவைப்பட்டு தான் ஆகணும். என்ன வேணால் ஜட்ஜ்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் கொண்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்கலாம். விஜய்க்கு அரசியல் தெரியாது, கத்துக்குட்டி இப்போதான் உள்ள வந்திருக்காரு. முழுக்க முழுக்க ராகுல விஜய் நம்பலை. ஏன்னா அவருக்கு தெரியும் ஸ்டாலின் வெயிட் அண்ட் வாட்ச் ஆட்டிடியூட் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இந்த கரூர் ஸ்டாம்பேட் பிடித்த அந்த விஷயம் தான் மிகப்பெரிய அளவு போய்கிட்டு இருக்கு. இதில் விஜய் அவர்களுக்கு ரெண்டு தரப்புல இருந்து பேசுகிறாங்க டெல்லியில். ஒன்று ராகுல் காந்தி தரப்புல, இன்னொரு அமித்ஷா தரப்புல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி அணுகுவார் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? விஜய் ராகுல் காந்திகிட்ட பேசினது உண்மைதான். ஆதவர்ஜுனா அவர் மாமனார் வழியை ட்ரை பண்ணி, ஆதவர்ஜுனா மாமனார் தான் லாட்ரி மார்டின். இந்தியாவில் ஒரு 7 மாநிலங்களை பாக்கெட்டில் வச்சுருக்காரு, வடகிழக்கு மாநிலங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்காரு. ஓகே. அவர் நல்ல கான்டாக்ட், எல்லா டெல்லி அரசியல்வாதி அத்தனை பேர் அத்துப்படி அவர் சொல்லி ராகுல் பேசினார். ராகுல் என்ன சொன்னார்? உங்களை நான் காப்பாற்றுறேன், கவலைப்படாதீங்க, நடந்து போட்டோம், வாட் எவர் ஹேப்பன் அது ஹேப்பன், பாஸ்ட் பி த பாஸ்ட், நீங்கள் தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. ஒரு சம்பிரதாயம் 4 வார்த்தை சொல்லிவிட்டு ஸ்டாலின்கிட்ட கூப்பிட்டு ரொம்ப அவர் ஒன்றும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டார். ஆனால் இந்த விஷயத்தில் முழுக்க ராகுலை விஜய் நம்பலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இவரால் ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் ராகுல் கண்ட்ரோலில் இல்லை. மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாம். ஸோ அவர் மாமனார் ஆதவர்ஜுனா மாமனார் மார்டின் அங்கே அமித்ஷா ரூட்டை போட்டார். அமித்ஷா ரூட்டை போட்டு அமித்ஷாவை அண்ணாமலையிட்ட பேச வச்சார். என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு, இதனால் நமக்கு எதாவது லாபம் இருக்குமா, பிஜேபியோட கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க அவருக்கு நிறைய க்ரௌடு வருது, விஜய்க்கு நிறைய க்ரௌடு வருது, இளைஞர்கள் க்ரௌடெலாம் நிறையா வருது, திராவிட கட்சிகளோட ஓட்டை பிரிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அன்டெஸ்டட் தான், இன்னும் ப்ரூவ் ஆகலை, பட் ஓரளவுக்கு கணிக்க முடிகிறதா கணிக்க முடிகிறது அப்படின்னு அண்ணாமலை அமித்ஷாட்ட சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ கோஹெட் ப்ரொடெக்டிவ், அவர் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். ஆனால் இப்போ என்னென்னா, திமுகவால் விஜய்க்கு ஆபத்தே இல்லை. திமுக எந்த வெஞ்சன்ஸும் எடுக்கலை, எந்த விதமான கடும் நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இவர் சொல்கிறாரு, எனக்கு கைது செய்திகள், என்னோட தொண்டர்களை விட்டுருங்க அப்படிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வீடியோ விட்டார். திமுக அந்த எண்ணத்துலேயே இல்லை. அதுக்குன்னு திமுக சட்டத்தை மீறி விட்டது அப்படி விஜயை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்ல. ஸ்டாலின் வெயிட் அண்ட் வாட்ச் ஆட்டிடியூட் ஃபாலோ பண்ணுறாரு. என்ன அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம அவசரப்பட்டு பெரிய ஆளாக்கி விட்டுட்டு நமக்கே அது வினையாக வருமோ. அதே நேரத்தில் கோர்ட் என்ன சொல்கிறது, இப்போ 2 ஆணையங்கள் விசாரிக்கின்றன. ஒன்று நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தமிழ்நாடு போட்டது, இன்னொன்று ஐஜி அஸ்ராகார் தலைமையில் ஹைகோர்ட் போட்டது. 2மே திறமையானவர்கள், 2 பேருமே சாதாரண ஆளுல ரொம்ப திறமையானவர். அஸ்ராகார்லாம் புலி. அவங்க கொடுக்கும் ரிப்போர்ட் வைத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஏன்னா இப்போ நம்ம ரிப்போர்ட் வந்திருக்கு, ரிப்போர்ட் வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்தால் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலின் அவசரப்பட்டார், எதுக்கு இந்த கமிட்டியை போட்டிங்க, எதுக்கு இந்த ஐஜியை போட்டிங்க. ஸ்டாலினுக்கு பதிலாக அமுதா ஐஏஎஸ் பேசினதையே குறை கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், என்னங்க எப்படிங்க எங்கே பேச முடியும், அவருக்கு டிஜிபி பாதியில் இருந்து போயிட்டாரு, அவருக்கு தெரியும் விஷயம், பேசக்கூடாது, இந்த அம்மா ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியான அப்படின்லாம் கண்டனங்கள் வந்தது. ஸ்டாலின் சொன்னதான், நம்ம ஒரு நீதிபதியை போட்டாவிட்டு அந்த அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ நம்ம கைதோ நடவடிக்கையோ இதுவோ எடுத்தோம்னா அந்த ஒன் விமன் கமிஷனோட தீர்ப்பில் பாதகம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமே, என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு போச்சு. என்ன இப்போ எடுத்தா என்ன, 10 நாள் கழிச்சு எடுத்தா, 1 மாதம் கழிச்சு எடுத்தா என்ன, அது வரைக்கும் நம்ம மக்கள். அது இல்லாமல் ஸ்டாலினுக்கு என்னென்னா, மக்கள் இதை மறக்கணும்னு பார்க்குறேன். கண்டிப்பாக மறந்துடும். எவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துருக்கு, சுனாமியே மறந்துட்டு நம்ம, இது அதை விட பெரிய விஷயம் இல்லை. ஒரு மாதம் பணம் மறந்துடும். கூல் டவுன் ஆட்டோன்னு பார்க்குற ஸ்டாலின். இப்போ நீங்கள் கேட்டீங்க, காங்கிரஸ் பிஜேபி 2மே அவர் பயன்படுத்திக்கிற பார்க்குறதா அப்படின்னு. அமித்ஷா
டைரெக்டாக ஸ்டாலின்கிட்ட பேசினதா எனக்கு தெரியல. பொய் சொல்லக்கூடாது, எனக்கு அது தெரியல. ஆனால் என்ன ஒரு சமிக்கை கொடுத்துருக்காருன்னா, நாங்கள் விஜயை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நாங்கள் காப்பாற்றுறோம். விஜய்கிட்ட என்ன சொல்லப்பட்டது, என்ன வேணால் ஜட்ஜ்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் கொண்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்கலாம். சுப்ரீம் கோர்ட் வரணுனால பெஸ்ட் லாயர் வச்சு, அட்வொகேட் ஜெனரலை வச்சு, அட்டார்னி ஜெனரலை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல லாயர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. யாரை? விஜய் அமைதியாக இருங்க, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் போகாதீங்க. உங்களுக்கு என்ன தான் அவர் வந்து பொம்மைன்னு சொன்னா கூட கேட்டுட்டு அமைதியாக இருங்க, எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எதிராக போயிடும். விஜய்க்கு அரசியல் தெரியாது, கத்துக்குட்டி, இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. அமித்ஷாலாம் 50 வருஷம் 45 வருஷமாக அரசியலில் குப்பை கட்டினவர், அவருக்கு என்னன்னு தெரியும். அண்ணாமலை அரசியலில் கைதே இருந்தவர். அண்ணாமலை மாதிரி ஒரு அரசியல்வாதி, அண்ணாமலையே இதில் இறக்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு சந்தேகம், ஏங்க நயனா நாயகன் பண்ணிட்டு, நயனா நாயகன் திறமையானவர் தான், அது ஒன்றும் தவறு கிடையாது. அண்ணாமலை இதில் இறக்கப்பட்டதுக்கு மெயின் காரணம் அவருடைய குவாலிஃபிகேஷன். அவர் IPS அதிகாரி. அவரால் இப்போ டிஜிபி பார்க்குற கோணத்தில், அஸ்ராகர் பார்க்குற கோணத்தில், இன்டெலிஜென்ஸ் பார்க்குற கோணத்தில் பார்க்க முடியும் அவரால். இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, வழக்கு தொடுக்க முகாந்திரமே இல்லை விஜய் மேலே அப்படிங்கிற. கரெக்ட். ஸோ அண்ணாமலை இதில் இறக்கினதுக்கு காரணமே அவருடைய பின்புலம். அவர் போலீஸ் அதிகாரியாக, IPS அதிகாரியாக கர்நாடகாவில் பணிபுரிந்த அந்த அனுபவங்களை வைத்து பண்ணக்கூடிய அளவு ஒருத்தர் தான் அண்ணாமலை மட்டும்தான் இருக்கார். அண்ணாமலையோட தயவு விஜய்க்கு தேவைப்படுமான இந்த நேரத்தில் தேவைப்பட்டு தான் ஆகணும். நீங்கள் கொள்கை எதிரே, பள்ளங்க எதிரி, பாசிசம், பாயசம் அதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகுது, அது குறைச்சிப்பார், அது அவருடைய குறைச்சிட்டுருவார். அதே நேரத்தில் பாஜக விழுந்தடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணுறது விஜய். எச் ராஜா ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் விட்றாரு, அண்ணாமலை பக்கம் ஸ்டேட்மெண்ட் விட்றாரு. என்ன அது ஒன்றுமே புரியல ஜனங்களுக்கு. திடீர்னு விஜய் மேலே என்ன ஒரு பாசம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்போ இருக்கிற தேர்தல் கணக்கு பிரகாரம் அதிமுக பாஜக ஒரு கூட்டணி, திமுக ஸ்ட்ராங்கான கூட்டணி, விஜய் ஒரு தனியாக போட்டி போட போகிறாரு, சீமான் தனியாக போட்டி போட போகிறாரு அப்படின்னு ஒரு கணக்கு வருது. விஜய் பாஜக என்டிஏ பக்கம் இழுத்துட்டால் அந்த வாக்குகள்லாம் என்டிஏக்கு வருங்கிறது இவன் கணக்கு. ஒரு 1% 2% மைனாரிட்டி வாக்குகள் வெளியில் போகலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இந்துத்துவ ஆதரவாளர்கள் சொல்ல மாட்டேன், மைனாரிட்டி வாக்கு வங்கி சிதறலாம். ஆனால் மெஜாரிட்டி வாக்கு வங்கி விஜயோடது. விஜயோட ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் கை காட்டுற இடத்துல ஓட்டு போடுறதுக்கு அவர் ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. இந்த இடத்துல ரெட்டையாலைக்கு போடு, எல்லாம் போய் குத்துவோம். இந்த இடத்துல தாமரைக்கு போடு, எல்லாம் போய் குத்துவோம். ஏன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு விஜய் ரசிகர்கள் அந்த அளவுக்கு அரசியல் பக்குவப்படலை. நான் குறை சொல்ல, பக்குவப்படலை. விஜய் நம்ம தலைவர் சொல்கிற கேட்டுருவோம்பா அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இதனால் பாஜக எப்படியாவது விஜயை வந்து என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவருக்கு 50-60 சீட்டை கொடுத்து, விஜய் வந்து இப்போது டிமாண்டிங் பொசிஷனில் கரூர் முன்னாடி இருந்தார். இப்போ அவரோட ஆட்டிடியூடே மாறி போச்சு. ரொம்ப சோகமாக இருக்கிறத கேள்விப்பட்டோம். சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாராம். ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சி சரியாக சாப்பிடாம, உடம்பை பார்த்துக்காம, அவருடைய நியூட்ரிஷனிஸ்ட் ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். அவர் கரெக்டாக வேலைக்கு சாப்பாடை எடுத்துப்பார், எல்லாம் கரெக்டாக அந்த ப்ரோட்டீன் எல்லாம் தவறாமல் எடுத்துப்பார். இப்போ ரொம்ப டவுனாக இருக்கார், யாரையும் பார்க்க விரும்பலை, ரொம்ப ஒரு மாதிரி மனதளவில் உடஞ்சி போயிருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். இது கரூர் நடந்தது யார் தப்பு யார் ரைட்டுன்னு முடிவு பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாது. திமுக தான் காரணம், விஜய் தான் காரணம், அவர் தான் காரணம், இவர் தான் காரணம்னு சொல்லி இந்த 2 கமிஷன்களை சீரழிக்க நம்ம விரும்பலை. ஆனால் என்ன பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை நமக்கு உண்டு. யார் காரணம்னு சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது. என்ன பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்ல உரிமை உண்டு. போலீஸ் அதிகமாக போட்டுக்கலாம். போலீஸை கூட இன்னொரு 5000, 4000, 3000 மற்ற உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் தெரியும். இவ்வளோ க்ரௌடுன்னா இதை விட ஒரு 50% 60% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ கூட யாராவது கேட்டாங்க, போலீஸ்காரங்க வந்தாங்க மட்டும் என்னங்க பண்ண முடியும், அவங்க கும்பலில் தான் நிற்பாங்க, லத்தி சார்ஜும் பண்ணக்கூடாது, கூட்டத்தை எப்படி, இது அன்கண்ட்ரோலபிள் க்ரௌட். இப்போ ஒரு திருவிழா, ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த கும்பலை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இப்போ கபாலி கோயிலில் வந்து 63 நடக்குது, வருஷம் நடக்கும், லட்சக்கணக்கில் ஜனங்க வருவாங்க. ஒரு ஸ்டாம்பீடு வந்துதா வரல, இத்தனைக்கு 4 மாட வீதி சுற்றி வரும். அந்த மாட வீதியில் குறுகலான மாட வீதி மயிலாப்பூரில் 63 திருவிழாவுக்கு வர ஜனங்க. சென்னையில் எங்கெந்த விழாக்கு, வேளாங்கண்ணி, அடுத்தது பெசன் நகர், லட்சக்கணக்கில் ஜனங்க வராங்க. அவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். கபாலி கோயிலோ வேளாங்கண்ணியோ யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது, நம்ம போகிறோம் சாமியை பார்க்குறோம் சுத்தம் வந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற நோக்கத்தில் போகிறோம். பிக் பேக்கெட் அதெல்லாம் இருக்கும், அது வேறு விஷயம், அது உள்ளே போக தயாராது. இந்த
க்ரௌட் என்னன்னா கட்டுக்கடங்காத க்ரௌட், வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிற க்ரௌட், எதற்குமே பயப்படாத க்ரௌட். இல்லைன்னா ஒரு குழந்தை தூக்கிட்டு யாராவது வருவாங்க. நான் இது வேடிக்கை பொருட்காட்சியா, பொம்மலாட்டமா? 9 குழந்தை இறந்து போச்சு. எவ்வளோ மனசு வேதனை. அது பச்சிளம் குழந்தை. அது என்ன பாவம் பண்ணித்து? ஒரு அரசியல்வாதி, ஒரு நடிகருக்கோசரம் சாவு, தன் உயிரை காவு கொடுக்கறதுக்கு காவு வாங்கிட்டாங்க. இது பொதுமக்களே நான் குறை சொல்லுவேன். விஜய் வீட்டில் டிவியில் உட்காந்து பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பாருங்கள். என்னத்துக்கு போய்ட்டு நேரில் தான் பார்க்கணுமா? பாதி பேர் இப்போ கிரிக்கெட் மேட்சே போகிறதில்ல. சார் அங்கேயா சார் போனால் தலைவலி சார், டிக்கெட் கொண்டு சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்னா, தண்ணி கொண்டு போகக்கூடாதுன்னா, வீட்டில் உட்காந்து நான் பாட்டு தோசை சாப்பிட்டுக்கினே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறேன்றான். அந்த லெவலில் ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்பொழுது விஜயோட ரசிகர்கள் விஜய் அடக்க தவறி விட்டாரா இங்கிற ஒரு கேள்வி வருது. விஜய் சொல்லி அவங்க கேட்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, இது அரசியல் கட்சியாக பரிமாணம் எடுத்து ஒரு அரசியல் கட்சின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டு கூட அரசியல் கட்சியாக அது நடத்தப்படவில்லை. ரசிகர் மன்றமாக தான் நடத்துறீங்க. இல்லைன்னா புஷியான சொல்லியிருப்பாரா, மாவட்ட செயலாளர் மேலே தான் அவர் தான் பொறுப்புன்னு. நீங்கள் பொறுப்பெடுத்து விஜய் என்ன பண்ணிக்கணும்? இத்தனைக்கு நான் தான் காரணம் சொல்லி தான் வச்சுங்க. அவர் புகழ் எங்கேயோ போயிருக்கோம். அதுக்குன்னு அவர் தூக்கில் போட போகிறது இல்லை. அவர் யாரோ தப்பாக அட்வைஸ் கொடுத்து வச்சுட்டாங்க. நீங்கள் பொறுப்புனாலே உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க, 10 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க, சொல்லாதீங்க அப்படின்னு. கிடையாது. தார்மீக பொறுப்பு. சார் நான் தான் காரணம் சார், என்னால் தான், என்ன பார்க்க தான் வந்தீங்க. சரி, ஒரு வாரம் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க போய் பார்க்கறதுக்கு. ஆளுன கஞ்சி பழங்கஞ்சியும்பாங்க. இப்போ நீங்கள் போயும் பிரயோஜனம் இல்லை, போகாமையும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் போய் அங்கே திருப்பி ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் விஜய் வாட்டக்கூடிய ஒரு சம்பவமாக, அவர் மனதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக கரூர் பார்க்கப்படுகிறது. பாஜக இதனால் லாபம் அடையுமானா, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தார்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. ஓகே சார். அது எதிர்கட்சிகள் வாக்குகளை பிரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலு சேர்க்கும்படியான வகையில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும், நான் அறிந்த வரையில் இன்னும் 2-3 மாதங்களில் இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆனாவிட்டு நன்றி கடனாக விஜய் என்டிஏல சேருவார்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ விஜய் மேலே வழக்கு தொடுக்கலை, அதனால் அவர் கைது செய்யப்படல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் புஷி ஆனந்தோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் மேலேயோ வழக்கு தொடுத்துருக்காங்க. ஆனாலுமே அவங்கள ஏன் இன்னும் கைது பண்ணாமல் இருக்காங்க? அவங்க தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் போலீஸ் நினச்சா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. அவங்கள கைது செய்யாமல் இருக்கிறதுக்கும் எதுவும் காரணம் இருக்கா சார்? இல்லை, இது கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் இல்லை. எஃப்ஐஆர் போட்டு அத்தனை பேரையும் கைது பண்ணணும்னு சட்டம் கிடையாது. ஓகே. எஃப்ஐஆரில் இருக்கிற அனைவருமே எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நாளே கைது பண்ணணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் இடங்க, புதுசாக சட்டத்தில் இடம் கிடையாது. விசாரணையில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் மட்டுமே கைது. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொல்லியிருக்கார், ஜெயில் இஸ் ஆப்ஷன், பெயில் இஸ் அ மஸ்ட்னு சொல்லியிருக்கார். பெயிலுக்கு முக்கியத்துவம் உண்டு, சிறை 2வது தான் அப்படின்னு மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதி வி.ஆர். கிருஷ்ணரே சொல்லியிருக்கார். அதனால் அதான் முதலே நான் சொன்ன மாதிரி ஸ்டாலின் கரூர் மேட்டரை ஃபஸ்ட் கிளாஸாக கையாளுறார். ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அவசரம் இல்லாமல், அதே கோர்ட்டுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து, கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த லோவர் லெவல் பீப்புளை அரெஸ்ட் பண்ணி அஸ்ராகருக்கு உண்டான மதியை கொடுத்து அருணா ஜெகதீஷனை போட்டு கோர்ட் டிஎம்கேவை திட்டுன்னு சொன்னாங்க. கோர்ட் டிஎம்கே மட்டும் திட்டல, எல்லா அரசியல்வாதியும் திட்டிருக்கு. மதுரை பெஞ்ச் ஆட்டம், மெட்ராஸ் ஆட்டம், எப்படி விட்டீங்க இந்த மாதிரின்னு கேட்டது விஜய் மட்டும் இல்லை, எடப்பாடியும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதுக்குமே சார் இனிமேல் என்ன நடக்க போகிறதுன்னா, இக்கரூர் சம்பவம் ஒரு பாடமாக அமைய போகிறது தமிழ்நாட்டுக்கு. இனிமேல் எவனுமே பஸ் எடுத்துன்னு போய் ட்ராவல் பண்ண முடியாது. அந்த காலம் மாதிரி நடந்து போய் பிரச்சாரம் பண்ணால் தான் உண்டு, சைக்கிளில் போனால் தான் உண்டு, பஸ்ஸு தூக்கிட்டு போக முடியாது. குறுகலான சாலையில் பிரச்சாரம் கிடையாது. பிரச்சாரம் பண்ணுமா, ஒரு மைதானத்தை எடுத்துக்கோ, YMCA மைதானம், ஐலண்ட் கிரவுண்டு, செப்பாக்கு, அதான் கிரிக்கெட் ஸ்டேடியம் எடுத்துக்கோ, இல்லை 10,000 பேர் 20,000 பேர் வரவழி மீட்டிங் போர்டு. அமெரிக்கா மற்ற நாடுகள் அப்படி தான் பண்ணுறாங்க. ரோட்டில் பிரச்சாரம் பண்ணுறது இந்தியாவில் மட்டுமே, இந்தியா பங்களாதேஷ் நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் நடக்கும். அவலங்கள் நடுத்தரில் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா டிராஃபிக் பிளாக் ஆகும். ஆம்புலன்ஸ், உண்மையாகவே ஆம்புலன்ஸ் தடுத்தீங்கன்னா ஒரு உயிர் பாதிக்கப்பட்டதில்லை. கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் தப்பா ரைட்டாங்கிறத பற்றி நான் போக விரும்பலை. உண்மையாக ஒரு ஆம்புலன்ஸ் அது வழியாக போய்
அது தடுக்கப்பட்டால் ஒரு உயிர் பாதிப்பு. தெருவில் மீட்டிங் நடக்கிறத உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கண்டிப்பா தடை செய்ய போறது நான் நம்புறேன். அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. இது அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டோ இல்லையோ, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரொம்ப சீரியஸா கையில் எடுத்துக்கிச்சு. ஒரு SOP போட சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். என்னெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பண்ணணும், என்ன பொதுக்கூட்டத்தில் பண்ணக்கூடாது, என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, உதயநிதி போனால் கூட சரி, அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது ஹோம் செக்ரட்டரி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்லாம் வந்ததுன்னா ஒன்றுங்க, அரசாங்கம் பயப்படும் ஒரே ஒரு இடம் நீதிமன்றங்கள் தான். எதிர்கட்சி கூட அரசாங்கம் பயப்படாது. நான் மோடி அரசாங்கம் சொல்கிறேன், ஸ்டாலின் அரசாங்கம் சொல்கிறேன். எதிர்கட்சிகள் கூட பயப்படாது. பா நீ கடகா, நீ பேசுக்கு நீ யோகியமா, நீ மட்டும் பண்ணலையா, ஒன் பீரியடில் கொலை நடந்ததா, அப்படி கேட்க முடியும். நீதிமன்றங்கள் அந்த மாதிரி உங்கள் பழைய ஜட்ஜி இருந்தாரு அந்த மாதிரி பண்ண கேட்டால் கண்டமலத்துக்குள்ளே போட்டுருவோம். நீதிமன்றங்கள் கையில் கடுமையாக இந்த விஷயத்தை அணுக போகிறது நான் கேள்விப்பட்டேன். கடுமையாக, ஏன்னா மக்கள் உயிரினுமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இந்தியாவில் கடைசி புகலிடம் நமக்கு நீதிமன்றங்கள் தான். ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணணும், போலீஸ்காரன் தப்பு பண்ணணும், இல்லீகல் டிடெக்ஷனோ, நம்பி நாராயணன் மாதிரி கஷ்டப்பட்டாங்களோ கேரளாவில், கடைசி புகலிடம் நீதிமன்றங்கள் தான். அந்த நீதிமன்றங்கள் கையில் இப்போ விஷயம் போயிடுச்சு. அதனால் இனிமே இந்த தவறு நடக்காமல் இருக்கும்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இது இந்தியா முழுக்க இந்த சட்டம் வரப்போகுது. மோடி சொன்னதான், வீல் பாஸ் a bill in பார்லிமெண்ட், அகில இந்திய சட்டம் போடுவோம், ரோட்டில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அது பாஜகவுக்கு தொந்தரவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாஜகவுக்கு சாதகம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஒரு சட்டம் கொண்டு வந்து மக்கள் உயிரை காப்பாற்றணும். மோடி சொன்னார், நான் அடுத்த பார்லிமெண்ட் செஷனில் இதுக்கு உண்டான கமிட்டி ஹோம் மினிஸ்ட்ரி கமிட்டி, சப் கமிட்டி பண்ணிவிட்டு ஒரு பிளான் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இன்னும் டெல்லியில் சொன்னாங்க, என்கிட்ட தகவல் சொன்னாங்க. ஸோ இது கரூர் சம்பவம் அகில இந்திய அளவில் பார்க்கப்படுகிறதுனா அகில இந்திய அளவில் பேசப்படுகிறது. மற்ற ஸ்டேட்டில் அதை பற்றி பேசுகிறாங்க, ஜாகிரதையாக இருக்காங்க. மற்ற டிஜிபிலாம் இப்போது பயப்படுறாங்க. பீகார், ராஜஸ்தான், யூபி, MP டிஜிபிலாம் ஒரு பொதுக்கூட்டம் பர்மிஷன் கேட்டாலே எப்பா வேணாம்பா ரொம்ப போட போகுதுன்னு பயப்படுறாங்க. ஸோ இந்த பயத்தை போக்குவதற்கு நீதிமன்றங்களும் மத்திய அரசாங்கம் கொண்டு வரும் அந்த சட்டங்களும் உதவும் நான் நம்புறோம். இந்த தீபாவளியை பேசு தமிழா பேசு சேனலோட கொண்டாட ஒரு அரிய வாய்ப்பு. தினமும் நாங்க கேட்கிற ஒரு பொது அறிவு கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு பேசு தமிழா பேசு சார்பா சிறப்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பேசு தமிழா பேசு சேனலோட சப்ஸ்கிரைபரா கண்டிப்பா இருக்கணும். பதில சொல்லி பரிசாலுங்க. இந்த தீபாவளியை தாம் தும்னு கொண்டாடுங்க. இன்னைக்கான பொது அறிவு கேள்வி, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம். ஸ்டே டியூன். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.